தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் சென்னை வருவதற்கு 18,56,17,000 ரூபாய் செலவில் 50 குளிர்சாதன பேருந்துகளையும் 53,90,00,000 ரூபாய் செலவில் 202 சொகுசு பேருந்துகளையும் இயக்க மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மக்களின் போக்குவரத்து வசதிக்காக 1436 புதிய வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் குறிப்பிடப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது எழுப்பப்பட்ட வினா ஒன்றுக்கு உணவு, இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் பதிலளிக்கையில், மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டு காலத்தில் 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,972 கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாகவும் 3 கோடி ரூபாய் செலவில் 604 திருக்குளங்கள் சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழிகாட்டுதலின்படி கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 6,972 திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளன. அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திருக்கோயில்களுக்கு சொந்தமான திருக்குளங்களை தூர்வார வேண்டும், செப்பனிட வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மொத்த திருக்கோயில்களில் 1068 திருக்குளங்கள் புனரமைப்பு செய்ய வேண்டிய நிலையில் இருந்தன. மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு பொறுப்பேற்ற பின் 604 திருக்குளங்கள் சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளன என்பதனையும் மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில், தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் சென்னை வருவதற்கு 18,56,17,000 ரூபாய் செலவில் 50 குளிர்சாதன பேருந்துகளையும் 53,90,00,000 ரூபாய் செலவில் 202 சொகுசு பேருந்துகளையும் இயக்க மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் சிறப்பான பேருந்து வசதிகளை பெற வேண்டும் என்பதற்காக இதுவரை தமிழக அரசினுடைய வரலாற்றில் இல்லாத வகையில் நீண்ட தூரம் செல்லக்கூடிய மக்கள் சென்னைக்கு வந்து செல்வதற்காக அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலிருந்தும் சென்னைக்கு குளிர்சாதன பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று மாண்புமிகு மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உத்தரவிட்டு அதற்காக 50 குளிர்சாதன பேருந்துகளுக்கு 18,56,17,000 ரூபாய் நிதிகளை கொடுத்து உத்தரவை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்குண்டான 50 குளிர்சாதன பேருந்துகளுக்கு உண்டான அடிச்சட்டங்கள் கொள்முதல் செய்தல், பேருந்துகள் கூண்டு கட்டுகின்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியபடி அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்துகள் மேலும் கூடுதலாக 202 பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்காக 53,90,00,000 ரூபாய் நிதிகளை மாண்புமிகு மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழங்கி உத்தரவிட்டு நீண்ட தூரம் செல்லக்கூடிய பேருந்துகளை இந்த 3.5 ஆண்டுகளில் 453 புதிய பேருந்துகளை வழங்கி இன்று மக்கள் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றன. சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில் வாகனங்களை இயக்குவதற்கு உயிர்ம டீசல் உற்பத்தி செய்ய கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி நடைபெற்று வருவதாக கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் வேளாண் துறை அமைச்சர் திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள 67 வேளாண்மை பல்கலைக்கழகங்களில் தலை சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்கும் நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உணவுக்கு பயன்படாத தாவரங்களில் இருந்து கிடைக்கப்படும் எண்ணெயில் இருந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத உயிர்ம டீசல் உற்பத்தி செய்வதற்குரிய ஆராய்ச்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. உயிர்ம டீசலை உற்பத்தி செய்வது தொடர்பாக தற்பொழுது சோதனை முறையில் ஆராய்ச்சிகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் புரோகிராம் என்ற மத்திய அரசின் திட்ட முகமையோடு கூட்டு முயற்சியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநிலத்தை மகத்தான முறையில் வழிநடத்தும் மாதரசி மாண்புமிகு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களின் மேலான பார்வைக்கு எடுத்து செல்லப்பட்டு அனுமதி பெற்ற பின்னர் சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில் உயிர்ம டீசலை பயன்படுத்துவது தொடர்பாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திருமதி எஸ் கோகுல இந்திரா பேரவையில் வினா ஒன்றுக்கு பதிலளிக்கையில், சேலம் சரக நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு 38,30,00,000 ரூபாய் தள்ளுபடி மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல்படி சேலம் சரகத்தில் உள்ள 64 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள 29,000 நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் கைத்தறி துணி விற்பனையின் மீது
2011-12 ஆண்டில் 11.78 கோடியும் 2012-13 ஆண்டில் ரூபாய் 11.46 கோடியும் 2013-14 ஆண்டில் ரூபாய் 9.25 கோடியும் 2014-15 ஆண்டில் ரூபாய் 5.81 கோடியும் ஆக மொத்தம் 38.30 கோடி அளவிற்கு தள்ளுபடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது.